மச்சான், இன்னைக்கு நாம இந்த வீடியோல ரீசென்ட் டைம்ல ரிலீஸ் ஆன சில மூவிஸ் அண்ட் சீரிஸ பத்தி தான் பார்க்க போறோம். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படியே உங்களுக்கு காட்ஸில்லா அண்ட் ஜாம்பிஸ் மாதிரி படங்களை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும்னா இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த படத்தோடைய பேரு பாம்பி த ரீகாக்னி. அண்ட் இந்த படத்தோடைய யூனிக் ஸ்டைலே அதுதான். ஒரு மான்குள்ள ஒரு ஜாம்பி வந்தா எப்படி இருக்கும்ன்றது தான் இதோடைய யூனிக் ஸ்டைல். அண்ட் இந்த ஸ்டைலை வந்து எவ்வளவு கன்வென்ஷனா ஆடியன்ஸ்க்கு காட்ட முடியுமோ அவ்வளவு காட்டுறதுக்கு மேக்கர்ஸ் ட்ரை பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் படத்துல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய இடத்துல விஎஃப்எக்ஸ் உங்களுக்கு பாக்குறது கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஜாம்பி எலிமெண்ட் படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஃபிக்ஷனல் கதை தான். அண்ட் அந்த ஃபிக்ஷனல் கதை எப்படி நம்ம ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கிறோன்றது ஒண்ணு இருக்குல்ல. சோ அதுல வந்து மேக்கர்ஸ் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. பட் இட்ஸ் நாட் கன்வின்ஸ். அண்ட் அப்படியே நீங்க கதையும் பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான கதை. ஒரு ஃபேமிலி காட்டு வழியா போயிட்டு இருக்காங்க. அங்க திடீர்னு ஒரு மான் வந்து அவங்க மேல அட்டாக் பண்ணிடுது. இப்ப அந்த ஃபேமிலி அங்க இருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்ற ஒரு காமனான கதை தான். பட் அதுலயே உங்களுக்கு நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இதுல பார்க்க கிடைக்கும். அண்ட் இந்த படத்தோடைய லென்த் வந்து ரொம்ப பெருசா இல்ல, ரொம்ப ஸ்மாலா அண்ட் கன்வென்ஷனலா முடிச்சிட்டாங்க. அப்படி நீங்க உங்களுடைய டைம் பாஸுக்கு ஒரு ஜாம்பி படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பா உட்காந்து பாருங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஒரு கொரியன் சீரிஸ். அண்ட் இந்த சீரிஸோடைய கதை உங்க எல்லாருக்குமே ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகும். அண்ட் இந்த சீரிஸ்ல கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு சாதாரண டெலிவரி பாய். ஸோ ஒரு டெலிவரி பாய் நிறைய இடத்துல போய் டெலிவரி பண்ணும்போது ஒரு நாள் ஒரு இடத்துல நடக்கிற இன்சிடென்ட்னால அவன் மேல ஏகப்பட்ட பழி சுமத்தப்படுது. அதாவது அவன் மேல ஏகப்பட்ட மர்டர் கேஸ் வந்துருது. ஸோ இப்போ அந்த மர்டர் கேஸ்ல இருந்து அவன் எப்படி தப்பிச்சு வெளியே வருவான்றதா இந்த சீரிஸ்ல ஃபுல்லாவே உங்களுக்கு பார்க்கறது கிடைக்கும். அண்ட் இந்த சீரிஸ் உடைய பேர் வந்து த மேனிபுலேட்டட். இந்த சீரிஸ் டோட்டலாவே 4 எபிசோடு தான் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. சோ இன்னும் கொஞ்சம் நாள் ஆக இன்னும் வாரம் ஒரு எபிசோடு வந்துட்டு இருக்கு. சோ இதை நீங்க இப்ப நினைச்சாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல இதுக்கப்புறம் டோட்டலா ஃபுல் சீசன் வந்ததுக்கு அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்றேன்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சோ கண்டிப்பா இந்த சீரிஸ் அப்படி நீங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து என்ஜாய் பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப இந்த சீரிஸ் பிடிக்கும். மச்சான், இதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம ஒரு ஹாரர் படம். அண்ட் இந்த படத்தோடைய பேரு த மான்ஸ்டர் சம்மர். இந்த படத்தோடைய ஹீரோ நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி நீங்க ஹவ் டு ட்ரெயின் யுவர் டிராகனுடைய லைவ் ஆக்ஷன் வந்துச்சுல, அந்த படத்துல இவரை நீங்க பாத்திருப்பீங்க. சோ இந்த படத்துல இவர் தான் ஆஸ் a லீட் ஆக்டரா ப்ளே பண்ணிருக்காரு. அண்ட் இன்னுமே நிறைய பெரிய காஸ்ட்லாம் இந்த படத்துல உங்களுக்கு பார்க்கறது கிடைக்கும். அண்ட் எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல்ல. சோ இந்த படத்துல கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு ஐலாண்டுக்கு வந்திருக்காரு. அண்ட் அந்த ஐலாண்ட்ல ஆல்ரெடி ஒரு பேய் இருக்கு. அண்ட் அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாருமே என்ன நம்புறாங்கன்னா, அந்த பேய் வந்து குழந்தைங்களை கொண்டு போய் அடிச்சு கொண்டு சாப்பிட்டுருது. சோ அதனாலே அங்க இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்தினால பயந்துகிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு என்ன ஆகுமோ நாளைக்கு என்ன ஆகுமோன்ற அந்த பயத்திலே தான் அவங்களுடைய நாட்களை கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அங்க வர நம்ம ஹீரோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்றாருன்னா இந்த படத்துல உங்களுக்கு பாக்குறது கிடைக்கும். சோ இப்ப ரீசென்ட் டைம்ல வர எந்த ஹாரர் படத்தை பார்க்கும்போதும் நம்ம ஆடியன்ஸோடைய மனசுல கான்ஜூரிங் உடைய ஒரு மைண்ட் செட் உட்கார்ந்து. ஏன்னா கான்ஜூரிங்ல எந்த அளவுக்கு அவங்க ஹாரர் எலிமெண்ட்ஸை பார்த்தாங்களோ அதை விட கம்மியா தான் மத்த இதுல பார்த்திருப்பாங்க. சோ இந்த படத்துல கான்ஜூரிங் லெவலுக்கு ஒரு ஹாரர் எலிமெண்ட் நம்மளுக்கு பார்க்க கிடைக்கும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்காதீங்க. ஏன்னா இந்த படத்துலயும் ஹாரர் எலிமெண்ட் இருக்கு, உங்க எல்லாருக்கும் கன்வென்ஷனாவும் இருக்கும். பட் அந்த லெவலுக்கு இருக்காது. மச்சான், இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஒரு கொரியன் சீரிஸ் பார்க்கலாம். அண்ட் இது வந்து கண்டிப்பா ஒரு ராம் காம் சீரிஸ், உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதை ஏன் சொல்றேன்னா, இந்த சீரிஸ் உடைய மெயின் லீட் ஆக்டர் இருக்கார்ல, அவர் தான் நம்ம ஸ்குவிட் கேம்ஸ் உடைய மெயின் லீட் ஆக்டர். அவருடைய பேர் என் மைண்ட்ல இல்ல, நீங்க வேணா கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த சீரிஸ் உடைய கதை நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு பிரிண்டிங் பிரஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் அதுக்கு முந்தி அவர் வந்து ஒரு நடிகர். சோ இப்ப நடிகரா இருந்தவர் வந்து எப்படி பிரிண்டிங் பிரஸ்ல வந்து வேலை பார்க்கறான்னு நீ கேட்டீங்கன்னா, அது எல்லாமே உங்களுக்கு வந்து கதையில பார்க்கறது கிடைக்கும். அண்ட் அது கூடவே இதோடைய கதையோட கண்டினியூஷனா உங்களுக்கு என்ன பார்க்க கிடைக்கும்னா, ஹீரோ வந்து காலேஜ்ல ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட சேர்ந்து ஒரு சீரிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சோ இப்ப அவர் மறுபடியும் அவருடைய ப்ரொஃபஷனுக்கே போகும்போது அங்க அவருக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் வருது, அவர் எப்படி பெரிய ஆள் ஆவறாருன்றதான் இந்த சீரிஸ்ல உங்களுக்கு பார்க்கறது கிடைக்கும். அண்ட் ஆல்ரெடி நம்மளுடைய மெயின் லீட் ஆக்டர் வந்து நம்ம நிறைய ஆக்ஷன் அண்ட் ப்ரூட்டாலிட்டியா பார்த்துட்டு இருந்தால இந்த சீரிஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லைட் ஹார்ட்டடா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா அப்படி உங்களுக்கு கொரியன் சீரிஸ் பார்க்கணும், அப்படி லைட் ஹார்ட்டட் ராம் காம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இந்த கொரியன் சீரிஸோட பேர் வந்து நைஸ் டு மீட் யூ. ஸோ கண்டிப்பா இந்த சீரிஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் சீரிஸ் நம்ம ஹாக்காயோட சீரிஸ் தான். அதாவது நம்ம ஹாக்காயோட லைவ் ஆக்ஷன் சீரிஸ் ஒன்று புதுசா வந்திருக்கு. இந்த சீரிஸ்ல நம்ம ஹாக்காய நீங்க மெயின் லீட் ஆக்டரா பாப்பீங்க. அண்ட் ஆல்ரெடி இதோடைய 3 சீசன் வந்துருந்துச்சு. இந்த சீரிஸ் உடைய பேரே என்னன்னா மேயர் ஆஃப் கிங்ஸ்டவுன். சோ இந்த கிங்ஸ்டவுன்ன்ற இடத்துல இந்த பிரிசன்ல இருக்காங்கல்ல கைதிகள்லாம், அந்த கைதியில இருக்கிற ஒரு ஃபேமிலி வந்து இந்த ஃபுல் சிட்டியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. எப்படி நம்ம வடச்சென்னையில செந்தில், குணா, வேலு இவங்க எல்லாருமே ஜெயிலுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அந்த வடச்சென்னை ஏரியாவை ஃபுல்லாவே கண்ட்ரோல் பண்ணிப்பாங்களோ, அதே மாதிரி இங்க இந்த ஃபேமிலி வந்து ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டு நம்ம கிங்ஸ்டவுனை ஃபுல்லாவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த சீரிஸோடைய டோட்டல் கதையை வச்சிங்க. ஸோ அப்படியே நம்ம ஹாக்காய் வந்து அவங்களை தடுக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றாருன்றது பாக்குறது வந்து டோட்டலாவே ஆக்ஷன் லெவல்ல பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க யூஸ்வலா ஒரு ஹாலிவுட் படத்துல பாத்தீங்கன்னா ஆக்ஷன் லெவல் வேற லெவல்ல இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த
சீரிஸ்லயுமே ஆக்ஷன் வேற லெவல்ல. அண்ட் இந்த சீரிஸோட மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதோட 4th சீசன் இப்ப ஜியோ ஹாட்ஸ்டார்ல டைரக்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பட் இதுக்கு முந்தி அந்த 3 சீசனுமே நிறைய ஆடியன்ஸ் வந்து பார்க்கல. சோ கண்டிப்பா அது எல்லாத்தையும் பார்த்தா மட்டும்தான் இதோட கதையும் உங்களுக்கு பிடிக்கும். சோ கண்டிப்பா அது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த சீரிஸ் என்ஜாய் பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே டெஃபினட்டா பிடிக்கும். சோ மச்சான், இந்த வீடியோட எண்டிங்ல நம்ம லாஸ்டா ஒரு படத்தை பத்தி பேசிடலாம். அதுதான் நம்ம பிரெடிட்டர் பேட்லேண்ட். சோ இந்த படம் வந்து தியேட்டர்ல இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் நீங்க எப்ப நினைச்சாலும் தியேட்டர்ல போய் இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம். எப்பவுமே இந்த மாதிரி பிரெடிட்டருடைய கதை நீங்க பாத்தீங்கன்னா, அதுல வந்து நம்ம ஹியூமன்ஸ் தான் வந்து பிரெடிட்டர் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. சோ இதுல இந்த கான்செப்டே டோட்டலா நம்ம டைரக்டர் மாத்திருக்காரு. இந்த படத்துல என்ன காட்டியிருக்காருன்னா, பிரெடிட்டர் தான் ஹீரோவே. ஒரு பெரிய ஜாயிண்ட் மான்ஸ்டர் இருக்கு. இப்ப அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து நம்ம பிரெடிட்டர் எப்படி தப்பிச்சு வருது, அதெல்லாம் இந்த படத்தோட ஃபுல் கதையே. அண்ட் நம்ம பிரெடிட்டர் கூடவே இன்னொரு கேரக்டர் இருக்கு. அதை பத்தி நான் சொல்லி உங்களுக்கு ஸ்பாயில் பண்ண விரும்பல. கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல அதை பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு என்ஜாய்மெண்டா இருக்கும். அண்ட் இந்த பிரெடிட்டருடைய சீரீஸ்ல நம்ம எல்லாருக்குமே பிடிச்சது இதோடைய ஆக்ஷன் தான். எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பிரெடிட்டருடைய ஆக்ஷன் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப அமேசிங்கா தான் இருக்கும். பட் இந்த தடவை நம்மளுடைய டைரக்டர் சொன்னாரு, ஒரு பிரெடிட்டருக்கும் மனுஷருக்கும் நம்ம சண்டையே போட வைக்க வேணாம். டைரக்டா வந்து நம்ம பிரெடிட்டரையும் ஒரு ஜாயிண்ட்டையும் சண்டை போட வைக்கலாம். பார்க்கலாம் ஒரு பிரெடிட்டரை ஹீரோவா மாத்தும் போது என்ன ஆகும். சோ அதுதான் வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. கண்டிப்பா இந்த படமும் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ன்றத நம்புறேன். அண்ட் அது கூடவே இதோடைய கதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெச்சியா இழுக்காம ஒரு நார்மலா ஒரு கதைக்குள்ள என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே ப்ராப்பரா டிசைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அப்படியே இந்த பிரெடிட்டருடைய எமோஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுடைய மனசுக்கு நெருக்கமான ஒரு மனுஷன் இறந்துட்டான்னா அவங்களுக்காக உங்களுக்குள்ள எமோஷன்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ ஆனா ஒரு பிரெடிட்டருக்குள்ளேயும் எமோஷன்ஸ் இருக்குன்னு காட்டின படம் தான் இது. ஸோ இதனாலே இந்த படத்து மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே அதிகமாவே இருக்கு. அண்ட் அது கூடவே இதோடைய ஒர்க்கிங் ஸ்டைலு, சிஜிஐ, விஎஃப்எக்ஸ் அண்ட் இதெல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தை கண்டிப்பா நீங்க மொபைலுக்காக வெயிட் பண்ணாம தியேட்டர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டா வந்து F1 படம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த படத்துல அந்த கார்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி அவ்வளவு ஃபீல் ஆகுமோ, அந்த படம் எப்படி ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த பிரெடிட்டருடைய கதையும் நீங்க பார்க்கும்போது உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு படம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் உங்களுக்காக நான் கொண்டு வந்துட்டே இருப்பேன். ஓகே தென் பாய்.